வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருக்கிறது என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். பாப்ஸ்கோ ஊழியர்கள் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் புதுச்சேரி தலைமை செயலர் உள்ளிட்ட 5 அரசு அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் தெருநாய் கடித்ததில் சிறுமி கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 6 பேரிடம் ரூபாய் 2.46 லட்சத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருக்கிறது என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் புதுவை அரசு சார்பில் புதுவை சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நுழைவு வாயில் கலந்துரையாடல் கருத்தரங்கு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். நம் நாட்டின் மீது அமெரிக்கா அதிகமான வரியை சுமத்தியுள்ளது பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருக்கிறது. விரைவில் இதையெல்லாம் சமாளித்து இந்தியா உலக அளவில் 3வது பொருளாதார நாடாக விளங்கும் என்றார். மத்திய அரசு அளிக்கும் முத்ரா தொழில் கடனை பெற்று மேலும் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும். புதுவை சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூடுகிறது. அதில் எளிமையாக தொழில் தொடங்க ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதை நிறைவேற்றினால் புதுவையில் தொழில் தொடங்குவோர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆட்சேபனையின்மை சான்றிதழை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா, மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரி விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாப்பிடுவதற்காக நாம் வாழவில்லை, வாழ்வதற்காக நாம் சாப்பிடுகிறோம் என்பதனை புரிந்து கொண்டால் நோயற்ற வாழ்வை வாழலாம் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தேசிய ஊட்டச்சத்து மாதம் தொடக்க விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. அதில் உடல் பருமனை நிவர்த்தி செய்தல், சர்க்கரை மற்றும் எண்ணெய் நுகர்வு குறைத்தல் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி உள்ளிட்ட தாய்மார்கள், பொதுமக்களின் அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவில் முன்பருவ கல்வி முடித்த குழந்தைகளுக்கு நிதியுதவி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், உணவு பழக்க வழக்கங்களால் உடல் பருமன், சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் நாம் பாதிக்கப்படுகிறோம். இந்தியாவில் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 22% மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நகர பகுதியில் வாழ்பவர்களுக்கு உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக உள்ளது என்று சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், தவறான உணவு பழக்க வழக்கம், அதிகமான சர்க்கரை, உப்பு, எண்ணெய்களால் தயாரிக்கப்படும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்றார். சாப்பிடுவதற்காக நாம் வாழவில்லை, வாழ்வதற்காகத்தான் சாப்பிடுகிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய கைலாசநாதன், தினமும் உணவுடன் பழ வகைகள், காய்கறிகள் சேர்த்துக்கொண்டு தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சியும் யோகாவும் செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றார். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் ஆல் இண்டியா லெவல் டென்னிஸ் போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி தொடங்கி வைத்தார். போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் ரோஜா பூக்களை கொடுத்து முதலமைச்சரிடம் வாழ்த்துக்களை பெற்றனர். புதுச்சேரி என்ஆர் டென்னிஸ் கோர்ட், சர்க்கிள் டி, பாண்டிச்சேரி ஒயிட் டவுன், சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ், பாண்டிச்சேரி அண்ணா சாலை, இந்திரா காந்தி ஸ்டேடியம் உப்பளம், இந்திரா நகர் டென்னிஸ் கோர்ட் கோரிமேடு உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெறுகிறது. இன்று தொடங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 553 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கோரிமேடு என்ஆர் டென்னிஸ் மைதானத்தில் தொடங்கிய போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி டென்னிஸ் விளையாடி போட்டியினை தொடங்கி வைத்தார்.
அப்போது போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ரோஜா பூக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றனர். மேலும் முதலில் விளையாடும் அணிகளை தேர்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இலவசமாக டி ஷர்ட்டுகளையும் வழங்கினார். போட்டியின் இறுதி நாளான 14ஆம் தேதி வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விருதுகள் மற்றும் கோப்பைகளை வழங்குகிறார். பாப்ஸ்கோ ஊழியர்கள் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் புதுச்சேரி தலைமை செயலர் உள்ளிட்ட 5 அரசு அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோ நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சம்பளம் வழங்கவில்லை. பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் பலனில்லை. அதையடுத்து 120 நிரந்தர ஊழியர்கள், 6 ஓய்வு பெற்ற ஊழியர்கள், 6 இறந்த ஊழியர்களின் குடும்ப வாரிசுகள் ஹைகோர்ட்டில் நிலுவை சம்பளம், ஓய்வூதிய பலன் கேட்டு மனு தாக்கல் செய்தனர். இவ்வழக்கில் கடந்த 8/7/2024ஆம் தேதி நிலுவை சம்பளத்தை வழங்க உத்தரவிட்டது. ஆனாலும் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌஹான், நீதித்துறை செயலர் ஆஷிஷ் மாதோத்வராவ் மோரே, குடிமைப் பொருள் வழங்கல் துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் சத்யமூர்த்தி, பாப்ஸ்கோ மேலாண் இயக்குநர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் வரும் 24ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் 6 பேரிடம் ரூபாய் 2.46 லட்சத்தை சைபர் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. சாரத்தை சேர்ந்த நபருக்கு வாட்ஸ்அப் மூலம் RTO இ-சலான் செயலி வந்துள்ளது. அதை தனது மொபைலில் பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்துள்ளார். அதன்பின் சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 50,000 எடுக்கப்பட்டு விட்டது. இதேபோல் வேல்ராம்பட்டை சேர்ந்தவர் 1 லட்சம், லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 24,000, திருபுவனையை சேர்ந்தவர் 57,000, அரியாங்குப்பத்தை சேர்ந்த பெண் 8,000, புதுச்சேரியை சேர்ந்த பெண் 7,800 என 6 பேர் 2,46,800 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தெருநாய் கடித்ததில் சிறுமி கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கதறும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வீதிகளில் இரவும் பகலும் கட்டுப்பாடின்றி அலைந்து திரியும் தெருநாய்களின் எண்ணிக்கையும் அவற்றின் ஆபத்துகளும் அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பெரிதும் பாதித்து அச்சுறுத்தி வரும் தெருநாய்கள் ஏதுமறியாத குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் வெளியூர்களில் இருந்து புதுச்சேரிக்கு வருபவர்கள் என்று எவரையும் பாகுபாடின்றி துரத்தி சென்று கடிக்கும் சம்பவங்கள் சர்வ சாதாரணமாகிவிட்டன. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி அவர்களை விபத்துக்கு உள்ளாக்கும் கலவரங்களும் நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. சொறி பிடித்த வெறி பிடித்த நாய்களின் நடமாட்டம் சுகாதார சீர்கேட்டிற்கும் மன உளைச்சலுக்கும் காரணமாக அமைகிறது. இந்த நிலையில் நேற்று நகரின் மையப்பகுதியான SP பட்டேல் சாலையில் நடைபாதையில் சென்ற ஒரு சிறுமியை தெருநாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பான CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் சிறுமி நடந்து செல்வதும், அப்போது தெருநாய் சிறுமியை கடித்து கொதறுவதும், இதனால் சிறுமி கையில் பலத்த காயமடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர் கதறி துடிக்கும் காட்சிகள் உள்ளன. இந்த அதிர்ச்சி தரும் சம்பவத்தால் புதுச்சேரி மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதியில் சுமார் 70 லட்சம் மதிப்பில் நகர மருத்துவ சேவை மையம் உட்பட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் அனைத்து மக்களுக்கும் சிறப்பான மருத்துவம் எளிதில் கிடைக்கும் வகையில் பாரதிதாசன் அரசு கல்லூரி அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 41 லட்சம் மதிப்பில் புதிய நகர சுகாதார மைய கட்டுமான பணி தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா மற்றும் விஸ்வநாத நகரில் சுமார் 29 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லேசன் டொயோட்டாவின் புதிய கார் மற்றும் பயன்படுத்தப்பட்ட கார் வில்லியனூரில் நடைபெற்ற விற்பனை விழாவில் தொழிலதிபர்கள் ஒன்றிணைந்து குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் தனியார் மண்டபம் அருகே லான்ஸ் அண்ட் டொயோட்டாவின் புதிய கார் மற்றும் பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்பனை செய்வதற்கான விற்பனை மேளா நிகழ்ச்சியை லான்ஸ் அண்ட் டொயோட்டோ தலைமை நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜெனரல் மேனேஜர் சரவண சுந்தரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதிய மற்றும் பழைய கார்களை விற்பனை செய்வதற்கு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விற்பனை மேளா நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் ஜனார்த்தனன், சூர்யா, கோபி மற்றும் புதுச்சேரி கிளை நிர்வாகிகள் கிருஷ்ணன், முகமது உசேன், அன்பரசன், ராமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் விற்பனை திருவிழாவானது 2 நாட்களுக்கு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மங்கலம் தொகுதி கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் வர்ஷினி, வில்லியனூர் அரசு சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவர் பாமகல் கவிதை, செவிலியர்கள் சுபலட்சுமி, பரமேஸ்வரி மற்றும் பிரேமாவதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்களை பற்றிய முக்கியத்துவத்தை பற்றியும், கண்தானம் செய்வதற்கான விழிப்புணர்வு பற்றியும், கண்களை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினர். மேலும் பள்ளி மாணவர்கள் கண்களை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆங்கிலத்தில் உரையாடியும் வெள்ளுப்பாட்டு மூலமாக கண்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் மிக சிறப்பாக எடுத்துக் கூறினர். பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சரவணன் பிரகலநாதன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தூய்மையான குடிநீர் விநியோகம் செய்ய அரசை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உருளையன்பேட்டை உட்பட பல்வேறு தொகுதியில் மாசு கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதை கண்டித்தும், என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் நகரக்குழு மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்துக்கு முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன் தலைமை வகித்தார். கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, கோவிந்தசாமி, அந்தோனி, எழிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு புதுவை அரசையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு 40 அடி உயரம் கொண்ட கொடி மரத்துக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஊசுடு சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு பழைய காலனி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கொடிமரம் அமைக்க முதலமைச்சர் ரங்கசாமி தனது சொந்த நிதியாக ரூபாய் 5 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கொடிமரம் வடிவமைக்கப்பட்டு இன்று காலை 40 அடி உயரம் கொண்ட கொடிமரத்துக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் சுவாமிக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள், தாய்மார்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வரி விதிப்பு சவால்களுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் இருக்கிறது என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். பாப்ஸ்கோ ஊழியர்கள் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் புதுச்சேரி தலைமை செயலர் உள்ளிட்ட 5 அரசு அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் தெருநாய் கடித்ததில் சிறுமி கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 6 பேரிடம் ரூபாய் 2.46 லட்சத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.